இதுக்கப்புறம் என்னக்கா பண்ண முடியும்? அவர்தான் விஜய் கழுத்துல தாலி கட்டிட்டாரே. இனிமே அவருக்கும் எனக்குமான வாழ்க்கை ஒண்ணும் இல்லாம போச்சுல. கார்த்தி இப்படி ஒரு காரியத்தை பண்ணாருன்னு என்னால நம்பவே முடியலக்கா. என்னை கத்தியால குத்துனா கூட இப்படி வலிக்குமான்னு தெரியல. அவ்வளோ வலிக்குதுக்கா, என்னால தாங்க முடியல. இல்ல பிருந்தா, இங்க பாரு, கார்த்தி நிச்சயமா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க மாட்டாருன்னு என் உள் மனசு சொல்லுது. ஆனா ஒரு பொண்ணு இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லும் போது நாம என்ன பண்ண முடியும் சொல்லு? வீராமா, என்னம்மா இது அநியாயம்? நம்ம வச்சு கழுத்து எடுத்துட்டாங்களேம்மா. அண்ணா என்னண்ணா? இல்லம்மா, நீ என்ன சொன்னாலும் எங்களால ஏத்துக்க முடியாது. அவங்க கண்மணிய பொண்ணு கேட்டாங்க, சரி. உன்னை கட்டினவன் உனக்கு வலுக்கட்டாயமா தானே தாலி கட்டினா. நம்ம குடும்பத்தை கெடுக்கணும்னே இப்படி பண்றாங்களே, இத சும்மா விடக்கூடாதுமா. கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டாங்களா? இப்பவே போய் அந்த ராமச்சந்திரன் கிட்ட நான் கேட்கிறேமா. அண்ணா தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க. நடந்தது யாரும் எந்த வகையிலுமே காரணம் கிடையாது. கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாதீங்க. யாருமே இங்க தப்பானவங்களே கிடையாது. எப்படிமா தப்பானவங்க இல்லைன்னு சொல்ல முடியும்? நம்ம பொண்ணை லவ் பண்ணிட்டு அந்த ராஸ்கல் வேற ஒரு பொண்ணோட இருப்பான். அதை நம்ம பொறுத்துக்கணுமா? இது எவ்வளவு பெரிய துரோகம். இங்க பாருங்க, உங்க கோவம் எனக்கு புரியுது. ஆனா இங்க நான் கார்த்தியோட தம்பியெல்லாம் வரல. பிருந்தாக்கு ஒரு அண்ணனா தான் வந்திருக்கேன். உண்மையை சொல்லணும்னா அங்க நடந்தது என்னன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா ஒண்ணு, இந்த குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைங்கிறப்போ அண்ணன் இத்தனை பேர் வந்து நிக்கிறீங்களே, அது போதும். இங்க பாரு பிருந்தா, உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத. இத்தனை பேர் உனக்காக இருக்கும். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. உன் வாழ்க்கைய காலப்போக்கில் நாங்களே சரி பண்ணிடுவோம். இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத. சொல்றா. எங்கடா இருக்கீங்க? இங்க வீரா வீட்டுல. சரி, உடனே கிளம்பி 2 பேரும் வீட்டுக்கு வாங்க. என்னாச்சு? சொல்றேன்டா, நீங்க 2 பேரும் கிளம்பி சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. அங்க எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கிளம்பி வா. சரி வாங்க. விஜி, விஜி, சித்தி, அழாதம்மா. விஜி, விஜி அழாதம்மா. சித்தி, அழாத. இதெல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். இங்க பாருமா, இங்க பாரு விஜி, இங்க பாரு. அழாதம்மா, அழாத, அழாத விஜி. என் வாழ்க்கையே போச்சு சித்தி. பாத்தியலா, அவரை நம்பித்தானே இந்த வீட்டுக்கு வந்தேன். அவரே என்ன கொல்ல பாக்குறாரு சித்தி. அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லை. நாங்க இவ்வளவு பேர் இருக்கோம்ல, உன்னை அப்படியெல்லாம் விட்டுருவோமா? அழக்கூடாது. என்னாச்சு விஜி? நீ ஏன் கூட தானே இருந்த? நான் உன்னை ராமாயி பெரியம்மா கூட தானே தூங்குன்னு சொன்னேன். அப்புறம் எங்க போன நீ? சித்தி, அப்பதான் ரொம்ப குளிர்துன்னு சொல்லுச்சு. அதுக்கு போர்வை எடுக்கத்த நான் அந்த ரூமுக்குள்ள போனேன். போர்வை எடுத்துட்டு திரும்பும் போது யாரோ தாப்பா போடுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. திரும்பி பார்த்தா மச்சான் தன்னை மறந்து போதையில நின்னுட்டு இருந்தா. என்னைய ஒரு மாதிரியா பார்த்தாங்க. நான் வேணாம் வேணான்னு சொன்னேன். ஆனா விஜய், சித்தி, விஜய் அழாத. விஜய் அழாதம்மா, அழாத. எனக்கு புரியுது. அழாத, அழாதம்மா. நாங்கெல்லாம் இருக்கோம். உன்னை நல்லா பார்த்துக்கோ. சித்தி, நீங்க மட்டும் என்ன நம்பலன்னா
என் கழுத்துல மச்சான் இன்னைக்கு தாலி கட்டியிருக்கவே மாட்டாரு சித்தி. என் வாழ்க்கையே போயிருக்கும். காலத்துக்கும் நான் உங்களுக்கு நன்றியோட இருப்பேன் சித்தி. என்னைய பெத்தவ உயிரோட இல்லைனாலும் அவங்க இடத்துல இருந்து நீங்க எனக்கு வாழ்க்கை கொடுத்துட்டீங்க சித்தி. விஜய் அழாது. இங்க பாரு, இங்க பாரு, நீ சொல்றதா உண்மை. நான் உன் அம்மா மாதிரிதான். அழாத விஜய். என்னால எல்லாருக்கும் கஷ்டம்ல. பாவம் பிருந்தா, அது வாழ்க்கையும் என்னால கெட்டு போச்சு. என் அப்பா அம்மா என் கூட இருந்திருந்தானா நான் பொழைக்க இந்த ஊருக்கு வந்திருப்பேனா? எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்குமா சித்தி? எனக்குன்னு யாரும் இல்லாம போனதுனால எனக்கு இப்படி எல்லாம் ஆயி போச்சு சித்தி. இங்க பாரு, நீ இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. நீ இந்த வீட்டுக்கு தனியா வந்திருக்கலாம். ஆனா இப்ப நீ தனியாள் இல்ல. இப்போ உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. இது உன் குடும்பம். இனிமே நீ இங்கதான் இருக்க போற. இதுதான் உன் வாழ்க்கை. ஆனா அவங்க என்ன ஏத்துக்கவே மாட்றாங்களே சித்தி. ஏத்துப்பாமா, அவனுக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல. ஆ? ஏதோ அவன் சுயநினைவு இல்லாம செஞ்சுட்டான். ஆனா இது எல்லாமே மாறும். அது வரைக்கும் நீ பொறுமையா இருக்கணும். இப்படி அழுதுகிட்டே இருந்தா எல்லாம் சரியாயிடுமா சொல்லு?